ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோவை கசன்ஸ். இன்றைக்கி நம்மளோட ஸ்பெஷல் ஆம்பூர் மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பிரியாணிக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குங்க. அந்த மாதிரி ஆம்பூர் பிரியாணிக்கு ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாங்க. அதே மாதிரி ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தாலே போதுங்க, ரொம்ப அட்டகாசமான பிரியாணி செஞ்சிடலாம். வாங்க ஆம்பூர் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் கோவை கசின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலினா எங்கள் சேனலுக்குள்ளே போய்ட்டு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு மேலே இருக்கிற ஆல் அப்படிங்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். முதல்ல ஆம்பூர் மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு நம்ம வரமிளகாயை ஊற வைக்கணுங்க. நான் இங்கே 3/4 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேங்க. அதனால் நான் 10 அளவு வரமிளகாயை தண்ணியில் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்திருக்கேங்க. மிளகாய் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் இருக்குமோ, உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கிற வரமிளகாயை நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூடவே நம்மளுக்கு தாளிக்கிறதுக்கு 5 இன்ச் அளவு பட்டை, 10 அளவு கிராம்பு, 5 ஏலக்காய், இவ்வளோ தாங்க நம்மளுக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான ஸ்பைசஸே. இது கூடவே 3 பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே 3 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி மெலிசா நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே 1 கைப்பிடி அளவு புதினா, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, கூடவே 4 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர், 3 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது. அடுத்தது நான் இங்கே 3/4 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்து வச்சுருக்கிறேங்க. நீங்கள் பிரியாணி பீசஸ்ன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக வெட்டி தருவாங்க. இது கூட நான் 3 கப் அளவு சீரக சம்பா அரிசி எடுத்து வச்சுருக்குறேங்க. அரிசியை ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. அடுத்தது ஒரு அகலமான பாத்திரத்தில் நான் இங்கே 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதில் நான் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கிற ஸ்பைசஸை சேர்த்துடலாங்க. ஏலக்காய், லவங்கம், பட்டை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது நல்லா வெடிக்கிற வரைக்கும் விட்டுருங்க. இது நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாங்க. வெங்காயத்தை சேர்த்துட்டு ஆஸ் யூஷுவல் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணுங்க. அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா இந்தளவு கோல்டன் ப்ரௌன் வந்ததையுமே நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இப்படியே விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதையுமே நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி இதில் சேர்த்துக்கலாங்க. கூடவே உப்பும் சேர்த்துட்டிங்கன்னா சீக்கிரமாக தக்காளி ஸ்மாஷ் ஆகி வந்துடும். இது நல்லா ஒரு தடவை கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற மிளகாய் விழுதை இதில் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போது மிளகாய் விழுதினுடைய பச்சை வாசனை போய் தக்காளி நல்லா இந்த அளவு ஸ்மாஷ் ஆகி வர வரைக்கும் விட்டுருங்க. இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வெந்து வந்ததையுமே நம்ம எடுத்து வச்சுருக்கிற புதினா கொத்தமல்லி இலைகளை எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற 4 டேபிள் ஸ்பூன் அளவு தயிரையும் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. அப்போது இந்த தயிர் நல்லா மசாலா கூட சேர்ந்து இது எண்ணெய் தனியாக இந்த மாதிரி பிரிஞ்சு வரணுங்க. இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததையுமே நம்ம எடுத்து வச்சிருக்கிற மட்டனை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இது கூட 1 கப் அளவு மட்டன் வேகிறதுக்காக தண்ணி விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நீங்கள் குக்கரில் நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தால் 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் இதுலேயே அப்படியே வேக வச்சு எடுக்க போகிறேங்க. அதனால நல்லா கலந்து விட்டு நான் மூடி போட்டு வச்சுக்க போகிறேன். இருக்கட்டும். இப்போது நம்ம மட்டன் வேக போட்டு கொஞ்ச நேரம் ஆச்சுங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அப்பா, இதனுடைய வாசனையே கம்மன்னு இருக்குங்களேன். இதை நம்ம ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மட்டன் வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க. மட்டன் வெந்துருச்சான்னு எப்படி கண்டுபிடிக்கலான்னா, இதில் எலும்போடு ஒரு பீஸ் எடுத்தீங்கன்னா எலும்பு தனியாகவும் சதை தனியாகவும் தெரியணுங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மட்டன் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை சேர்த்துடலாங்க. அரிசி சேர்த்துட்டு தண்ணி விடணும். 1 கப் அளவு அரிசிக்கு 2 கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்குங்க. நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியிலையும் தண்ணி இருக்கும், இந்த கிரேவிலையும் தண்ணியாக இருக்குங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நீங்கள் மெஷர் பண்ணணும். எனக்கு இதில் கிட்டத்தட்ட 3 கப் அளவு தண்ணி இருக்கிறதுனால நான் மறுபடியும் எக்ஸ்ட்ராவாக 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் குக்கரில் செய்கிற மாதிரி இருந்தாலும் இதே ப்ராசஸ் தாங்க. வேறு எந்த பாத்திரத்தில் செஞ்சாலும் இதே ப்ராசஸ் தான். இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் சரி பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. பிரியாணி நல்லா இந்த மாதிரி கொதி வரும்போது 1/2 மூடி லெமன் எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா ஒரு கொதி வந்து தண்ணி கொஞ்சமாக சுண்டி அரிசி தெரியிற ஸ்டேஜ் வரைக்கும் இது இப்படியே இருக்கட்டுங்க. கொஞ்ச நேரத்துலேயே இந்த மாதிரி கொதி வர ஆரம்பிக்குங்க. இப்போ நல்லா கலந்து விட்டோம்னா அரிசி இந்த மாதிரி தெரியணுங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் குக்கர் மூடி வச்சுட்டு விசில் போட்டிங்கனாலும் சரி போடலனாலும் சரி கேஸ் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு குக்கரை நல்லா மூடி வச்சு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டிங்கன்னா பிரியாணி பிரமாதமாக ரெடி ஆயிருங்க. நான் இது இப்படியே மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன்.
எனக்கு இங்கே 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கமன்னு ஆம்பூர் மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. இது நல்லா ஜென்டலாக ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். கம்மியான இன்க்ரீடியன்ஸில் பிரமாதமான ஆம்பூர் பிரியாணி ரெடி பண்ணியாச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். வேற ஒரு நல்ல டிஷ் எப்படி ஈஸியாக செய்யறதுங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பாய்.